வணக்கம். நான் உங்கள் பிகேகே இன் லைஃப் டிசைன்ஸ் வித் பிகேகே. இன்று ஒரு அழகான செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன். கீழே நான் காமிச்சிருக்க திண்ணை எங்கள் அப்பா இந்த வீடு கட்டும்போது கட்டின திண்ணை அது கட்டும்போது நான் அப்பாவை கேட்டேன், என்னத்துக்கு இந்த இதெல்லாம் இவ்வளோ திண்ணை அப்படின்னாங்க. அப்போ சொன்னாங்க, நம்ம அந்த காலத்தில் நம்ம வீட்டில் திண்ணை முற்றை தாவாரம் அப்படின்னு இருந்தோம்மா, இப்போ கிடையாது. நான் இந்த திண்ணை நீ ஒரு நாளைக்கு பார்க்கும்போது உனக்கு தெரியும். எதுக்குன்னா நீ எல்லாம் உட்காந்துப்ப, இங்கே பெரிய பூஜை கண்டக்ட் பண்ணலாம். இன்றைக்கும் ஒரு 150 பேர் உட்கார அளவுக்கு ரெண்டு சைட்லையும் இடம் இருக்குது. கார்லாம் தூக்கி வெளியில் போட்டுருவோம். பூஜை பண்ணுறது, பஜனை பண்ணுறது, பல விஷயங்கள் பண்ணுறது, வீட்டு விசேஷங்கள், ஆயுஷ ஹோமம், நிறைய ஹோமங்கள்லாம் பண்ணுவோம். அதெல்லாம் பண்ணுறது இந்த இடத்துல தான் பண்ணுறேன். உங்களுக்கு காமிக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கு நான் கட்டிருக்கிறது ரா சில்க், ரா காட்டன் சாரீ, பிளாக் ஃப்ளவர்ஸ், ப்ளூ பார்டர். ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த கலர் எனக்கு. பார்க்க ஃபுல்லாக இதே தான் பார்டர், ஃபுல்லாக உடம்பு ஃபுல்லாக பார்டர். இது பல் எப்படி இருக்குன்னா ஒரு பிங்க்கும் ப்ளூவும் கலந்த ஒரு பட்டாப்பட்டி பல்லு. இதை உங்கள்கிட்ட காமிக்கணும்னு நினச்சேன். அடுத்து நான் காமிக்க போகிறது மகா பெரியவர், பால பெரியவர், போப் ஃப்ரான்சிஸ். அவங்க 3 பேரையும் நான் காமிப்பேன். நீங்கள் பாருங்கள் அவங்க ஃபோட்டோவை. எனக்கு ரொம்ப பிடிச்சது, உங்களுக்கும் பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். இப்போ வந்திருக்கிற இளைய மடாதிபதி ஸ்ரீ சத்ய சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள். அவங்க அம்மா அப்பாவுக்கு ஒரே பையன், ஒரு தங்கை இருக்காங்க. அந்த தாய் என்ன மனசு, எவ்வளோ பெரிய தியாக மனசு. இந்த குழந்தைய அப்படியே சந்நியாசம் வாங்கி போகும்படி கொடுத்துட்டாங்க. அது குழந்தைய தானமாக கொடுத்துட்டாங்க. அவருக்கு 24 வயசு தான் ஆகிறது. அது மாத்திரம் இல்லாமல் இவரும் திரும்பிய தன் அம்மாவை அம்மானோ, தங்கையனோ, அப்பாவை அப்பானோ கூப்பிடவே முடியாது. அவர் நமக்கு சொந்தமானவர், மடத்துக்கு சொந்தமானவர், உலகத்துக்கு சொந்தமானவர். அந்த பெற்றோர்களின் தியாகத்திற்கு, அந்த குடும்பத்தின் தியாகத்திற்கு நான் தலை வணங்குகிறேன். இந்த பால பெரியவர் சந்நியாச தீட்சை வாங்கினதை பற்றி ரொம்ப அழகாக இருந்த அந்த வீடியோவை நான் பார்த்தேன். இந்த சங்கர மடத்துக்கும் எனக்கும் ஒரு 2-3 தலைமுறையாக ஒரு உறவு உண்டு. இடையில் என்ன ஆச்சுன்னா, அந்த சித்திரை மாதம், எப்போவுமே சித்திரை மாதம் பிட்சை என்னுடைய பாட்டி புதுக்கோட்டை மகாராஜா சமஸ்தானத்தில் இருந்த திவான் பகதூரோட பொண்ணு ஷாமலான்னு பேர். அவங்க சித்திரை மாதம் பிட்சை இந்த மடத்தில் இருக்கவங்களெல்லாம் தானம் வாங்கி தான், தர்மம் வாங்கி தான் சாப்பிட்ணும் அப்படின்னு ஒரு முறை. அப்போ என்ன பண்ணுவோம், ஒவ்வொரு ஃபேமிலி ஒவ்வொரு மாதம் அதுக்குள்ள பொருளை ப்ரொவைட் பண்ணணும். அந்த மாதிரி சித்திரை மாதம் பிட்சை நம்மளுதாக இருந்தது. இடையில இந்த போலீஸு கோர்ட்டு கேஸ்ன்னு வரவே கொஞ்சம் விலகி நின்றுட்டேன். அதுக்கப்புறம் நான் ஒன்றும் செய்யலை, பேசாமல் விட்டுட்டேன். இப்போ இந்த விழா பார்த்தோன்னே எனக்கு விஜயேந்திர சுவாமிகள், ஸ்ரீ பூஜைக்குரிய விஜயேந்திர சுவாமிகள் அவர்களை பார்த்தேன். ரொம்ப சந்தோஷமாக அந்த பால பெரியவர் கணேஷ் சர்மா என்பவரை சத்ய சந்திரசேகரேந்திர சுவாமிகள், சரஸ்வதி சுவாமிகள் என்று பேர் நாமகரணம் பண்ணி அந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப இதமாக இருந்தது. அவர் சிரித்து நான் பார்த்தில்ல, பெரியவர் அவர் ரொம்ப சிரிப்பு. அவரை பால பெரியவரை அவர் ஏற்றுக்கொள்ளும்போது ஒரு சந்தோஷத்தோடு தன் குழந்தைய, ஒரு தாய் தன் குழந்தைய எப்படி பார்த்துப்பாளோ, எப்படி செய்வாளோ அதே மாதிரி அவர் செஞ்சுருக்காரு. பார்க்கும்போது மிக சந்தோஷமாக இருந்தது. அப்புறம் இது முடிஞ்சோன்னே பால பெரியவர் பட்டண பிரவேசம் சொல்லி காஞ்சிபுரம் உள்ளே நடந்தார். நிறைய பேர் பழம் ஆஃபர் பண்ணாங்க. ஒரு முஸ்லீம் தோழர் தட்டு நிறைய பழம் கொடுத்தாரு. அதை வாங்கி அவருக்கு கொடுத்து அவரை பார்த்து ரொம்ப சந்தோஷமாக, மதத்துக்கு அப்பால் தாண்டி நாம் வாழ்கிறோம் இந்த சங்கர மடம் சொல்லி அதை காமிச்சது. எல்லா ஜனங்களையும் பார்த்து சிரிச்சுட்டே வந்தார். அவங்க 2 பேரோட படத்தையும் நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். போப் ஃப்ரான்சிஸ், சுந்தர் பிச்சை தெரியுமா உங்களுக்கு? CEO
கூகுள் அவரோட அனுபவம் ஒன்று ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார். அதை நான் சமீபத்தில் பார்க்க நேர்ந்தது. சுந்தர் பிச்சை இந்த கூகுள்லாம் போகிறதுக்கு முன்னாடி அங்கே அமெரிக்காவில் போயிட்டு ஒரு லீவுக்காக ரோம் போயிருந்தார். ரோம் போயினப்போ அங்கே திடீர்னு அந்த பேப்பல் மாளிகைக்குள்ளே போகும்போது எல்லோரும் ஓரம் போன்னு சொல்லிட்டாங்க. யாரோ வராங்கன்னு. கடைசியில் பார்த்தா போப் ஃப்ரான்சிஸ் அவர் தான் வராரு. ரொம்ப சிம்பிளான ஆடை அலங்காரம் அதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக வராராம். வந்தப்போ திடீர்னு பார்த்தா அந்த கூட்டத்தில் ஒரு குழந்தை கீழே மயக்கமாக வந்துருச்சு. அவர் யாரையும் எதிர்பார்க்கலையாம். மேதகு போப் அவரே ஓடி வந்து அந்த குழந்தைகிட்ட ஏதோ பேசி உடம்பு சரி பண்ணி கையால் தடவி கொடுத்து அந்த குழந்தை முழிச்சிடுச்சு. அது ஒரு அதிசயம் மாதிரி சொன்னார். பிறகு என்ன சொன்னாருன்னா, போப் ஃப்ரான்சிஸ் இவரை பார்த்துட்டு உனக்கு ஒரு காலத்தில் உலகத்துக்கே பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும், நல்ல விஷயங்கள் செய் அப்படின்னு சொன்னாராம். அதை சொல்லிவிட்டு சுந்தர் பிச்சை போப்பை பார்த்தார். போப்பு நினைவு வந்த மாதிரி அவரை பார்த்து சிரித்தார். எவ்வளோ பெரிய மகானுபவர் இவங்கெல்லாம் பார்க்க. அவங்க வாழ்ந்த இந்த நூற்றாண்டில் நாம் வாழ கொடுத்து வைத்தவர்கள். அவர் ரொம்ப சிம்பிள். தனியாக ஒரு சிங்கிள் ரூம் அப்பார்ட்மெண்ட்டில் இருந்தார். பேலஸில் இல்லை, எந்தவித வசதியும் அனுபவிக்கலை. தனக்கு வந்த பணத்தெல்லாம் ஏழை ஜனங்கள் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி போப்பாண்டவரை சொல்லிகிட்டு இருந்தாங்க. அது இன்னும் உங்களுக்கு தெரியணும், நல்லவங்களை பற்றி நாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் விரும்பினேன். அதனால தான் இந்த விஷயத்தை உங்களுக்கு நான் சொல்கிறேன். என்னுடைய இந்த பேச்சை நீங்கள் தற்செயலாக கேட்கவில்லை. எல்லாவற்றிற்கும் நடப்பதற்கு ஒரு விஷயம். இது இந்த நேரத்தில் இப்படி இந்த மாதிரி நடக்கணும். நான் தடிக்க விழுந்தேன்னா அது நான் தடிக்க வேணும். நான் நிமிர்ந்து நின்றேன்னா நடக்கணும். இந்த விஷயம் நல்லது நடந்தால் அது நடக்கணும். அப்படின்னு தான் ஒவ்வொன்றும் நடக்குது நம்ம வாழ்க்கையில். அப்படித்தான் நீங்கள் என்னுடைய பேச்சையும் கேட்குறீங்க. கடவுள் உங்களை ஒருபோதும் கைவிடுவதில்லை. நீங்கள் ஒரு விஷயம் சொல்லிட்டீங்கன்னா அது பாட்டுக்கு பிஹைண்ட் த ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லுவாங்க. திரைமறைவில் உங்களுக்கு தேவையான அத்தனை விஷயங்களும் நடத்தி கொடுப்பார். பாதியில் உங்களை விட்டுட்டு நிச்சயமாக போக மாட்டார். அந்த அசாத்திய நம்பிக்கை உங்களுக்கு கண்டிப்பாக வேண்டும். வாழ்க்கையில் நம்ம மூளை என்பது ஒரு முக்கியமான பார்ட். இந்த மூளையில் என்ன பண்ணுதுன்னா, பார்க்குற ஒரு 1,00,000 தகவல் வந்துன்னா அது சுத்தமாக வடிகட்டி 1% நம்மகிட்ட கொடுக்கும். 99 வடிகட்டிடும். அந்த வடிகட்டும்படி செய்கின்ற அது எதுனா அது பேர் RACIT. ஒரே ஒரு செகண்ட்ருங்க, அது பேர் என்னன்னு அது பேர் ரெக்டிகுலர் ஆக்டிவிட்டி. அது என்ன பண்ணணும்னா, அந்த ஒரு பாகம் மூளையில் அந்த பாகம் எல்லா விஷயத்தையும் வாங்கி ஃபில்டர் பண்ணி 1% கொடுத்துருப்போம். அதுதான் மூளை நமக்கு சொல்கிறது. இதை மாற்றி அமைக்க வேண்டும் என்றால் அதுக்கு தான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். விடாமல் அஃபர்மேஷன் சொல்லுங்கள். ஒரே நேரத்தில் ஒரே இடத்துல உட்காந்து ஒரே நோட்புக்கை வச்சு எழுதுங்க. ஒரே நேரத்தில் ஒரே இடத்துல உட்காந்து அந்த டைம் வரைக்கும் உட்காந்து. டெஸ்லா மெத்தட் நிறைய பேருக்கு ஒர்க் பண்ணாது. ஏன்னா 3, 6, 9 6, 12 ஈவினிங் 6 3 வேளை அது செய்யணும். நீங்கள் டைம் ஒரு செகண்ட் ஒரு நிமிஷம் மாற்றினா கூட உங்களுக்கு அது பலன் தராது. அதனால தான் நான் என்ன சொல்லிட்டேன்னா, அஃபர்மேஷன் எழுதுங்க. காலையில் 55 தடவை எழுதுங்க, உங்களுக்கு நிச்சயமாக அது நடந்துவிடும் அப்படின்னு சொல்லிட்டேன். புரிஞ்சுதா? நீங்கள் என்ன பண்ணோன்னா, சொல்லிக்கிட்டே இருக்கணும். கன்சிஸ்டண்ட்டாக தொடர்ந்து 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 வேணுங்கிற விஷயம் சொல்லி விஷுவல் போர்டு அங்கே வச்சு அதை பார்த்து, இஃப் யூ ஹேவிங் த மேஜிக் நன்றி கிராட்டிடியூட் ஸ்டோன் இருந்தால் அதை கையில் பிடிச்சி அதில் பேசி அப்படி கண்டினியூஸாக அதை பண்ணணும். அதே நேரத்தில் ஐயோ இது நடக்காட்டி நான் என்ன பண்ணுவேன், ஒரு நடக்குமா அந்த சந்தேகம் இல்லாமல் இதை ஒப்பிச்சுட்டேன், இது நடந்துருச்சு, நன்றி அப்படின்னு சொல்லி கண்டினியூஸாக சொல்ல 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 இந்த என்ன ஆக்டிவிட்டி நம்ம சொன்னோம், அந்த ஆக்டிவிட்டியானது ரெக்டிகுலர் ஆக்டிவிட்டி RAS அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஆட்டோமேட்டிக்காக இதை தான் அப்சர்வ் பண்ணும். நாம் அதை ஃபோர்ஸ் பண்ணி இதை தான் நினைக்க வைக்கணும். நம்ம கையில் தான் இருக்குது. நம்ம இதயத்திலிருந்து இந்த விஷயத்தை இங்கே கொண்டு இதயத்தால் ஆசைப்படுகிறோம், மூளையால் கிடையாது. இதயம்தான் ஆசைக்குரியது. இதயத்தால் ஆசைப்பட்டு நரம்பு வழியாக மூளைக்கு கொண்டு போய் அந்த விஷயங்கள் திரும்ப 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 சொன்னால் அது கண்டிப்பாக உங்களுக்கு நடந்துவிடும். இந்த பிரபஞ்சத்தோடு அதி அற்புதமான உறவு கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள்.
நம்மளுடைய உறவு நம்ம கூட இருக்குது. அது நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, நம்மை கைவிடுவதும் இல்லை. எனவே நம்முடன் அது இருக்கிறது. நீங்களும் பிரபஞ்சமும் வேறில்லை. யாரோ கேட்டாங்க, பிரபஞ்சத்தை எங்கே போய் பார்க்குறது? எங்கேயும் பார்க்க வேண்டாம். உன்னை பாரு, நீ தான் பிரபஞ்சம். உன்னை நல்லா ஒத்துப்பாரு, நீ தான் பிரபஞ்சம். உன்னை அமைதியாக சத்தமே போடாமல் இரு, உனக்கு தெரியும் நீ தான் பிரபஞ்சம். பிரபஞ்சத்துக்கு தனியான ஒரு இடமே கிடையாது. புரிந்ததா? நீ தான் பிரபஞ்சம். கடவுள் என்ன பண்ணுவார்னா, சரியான தருணத்தில் சரியான மனிதரை சரியான சந்தர்ப்பங்களை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்து விடுவார். நமக்கு பொறுமை வேணும், அவசரப்படக்கூடாது. சில அவசர தேவைகள் இருக்கும்போது ஸ்ட்ராங்காக தியானம் பண்ணணும், தைரியமாக தியானம் பண்ணணும், விடாப்பிடியா. நான் என்ன 1008 தடவை ஜெபிப்பேனா, கந்த சஷ்டி கவசம் 36 தடவை சொல்வேன், மாதாவோட ப்ரேயர் சொல்லிகிட்டே உட்காந்துருப்பேன். அப்புறம் எனக்கு எவ்ரி ஹவர் ஒரு ப்ரேயர் இருக்குது. ஒரு நாளைக்கு 9 மணி நேரம். 6 மணிக்கு ஆரம்பித்தேன்னா மத்தியானம் 2 மணி வரைக்கும் அந்த நேரத்தை நினச்சி கரெக்டாக சொல்லிட்டு வருவேன். புரிஞ்சுதா? எனவே இந்த மாதிரி நம்ம பண்ணிகிட்டே போனோம்னா வேணுங்குது கிடைக்கும். தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கண்டறிவி. எனவே நீங்கள் செய்ய வேண்டியது இது மாத்திரமே. பார்த்து கொண்டே இருந்தால் புதிய சந்தர்ப்பம் புலப்படும். நாம் தான் அப்படி கிராப் பண்ணிக்கணும். ஓடி போய் டக்குன்னு சந்தர்ப்பம் வந்ததா பிடிச்சிக்கோ, இந்த விஷயம் நடந்ததா பிடிச்சிக்கோ. அதுக்கு என்ன வேணும்? மன தெளிவு வேண்டும். மனசை தெளிவாக வச்சுக்கோங்க. புரிஞ்சுதா? மனசை தெளிவாக வச்சுருந்தா தானாக ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தேவை அனைத்தும் பூர்த்தியாகும். என்னுடைய ஃபோன் நம்பர் 9444413777. 6லிருந்து 8 மணி வரைக்கும் கூப்பிடலாம். ஃபோன் சரியாக போச்சு. ஞானம் சிஸ்டர், உங்களுடைய நம்பர் தொலைச்சிட்டேன், புது ஃபோன் வாங்கினதால தயவுசெய்து கூப்பிடுங்க. அன்றைக்கி பேசுங்க, அதுக்கப்புறம் பேச முடியல. கண்டிப்பாக கூப்பிடுங்க, நான் உங்களுக்கு பேசுகிறேன். இனி ஒரு அழகான செய்தியோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். பாய் ஃபார் நவ். இன்றைக்கு 5:55 மாலை 5:55 ஒரு சின்ன சில்க் துணியில் பச்சை கற்பூரம் ஒரு துண்டு, 5 லவங்கம், 5 ஏலக்காய் வச்சு முடிஞ்சு, என்ன கலர் துணின்னு கேட்காதீங்க, சிகப்பாக இருந்தால் ரொம்ப நல்லது, பச்சை மஞ்சள் ஏதாவது ஒரு சில்க் துணி தான் முடிஞ்சு சாமிகிட்ட வச்சுட்டு உங்களுக்கு வேணுங்கிற விஷயத்த 5:50 5:55 கேட்டுடுங்க. கண்டிப்பாக நடக்கும். இது ஒரு சின்ன பரிகாரம்.